காலைதோறும் புதியவை அவர் சமூகத்தில் ஆரோக்கியம். டிசம்பர் 15. வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். எசேக்கியேல் 47:8. அண்டார்டிகா உலகத்தின் மிகப்பெரிய பாலைவனமாகும். இது 5.5 மில்லியன் சதுர மைல் சுற்றளவை கொண்டது. இது முழுவதும் ஐஸால் நிறைந்து காணப்படுகிறது. ரூப் அல்ஹலி இது மணலால் நிறைந்த மிகப்பெரிய பாலைவனம். இது சவுதி அரேபியா, ஏமன், ஓமன் ஆகிய நாடுகளின் ஊடே காணப்படுகிறது. இது 2,50,000 சதுர மைல் பரப்பளவை கொண்டது. தார் பாலைவனம் இது இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம். இது 77,000 சதுர மைல் பரப்பளவை கொண்டது. இது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே உள்ளது. கார்கிராஸ் உலகின் மிக சிறிய 600 மீட்டர் பரப்பளவை கொண்ட பாலைவனம். அராபா என்று அழைக்கப்படும் பாலைவனத்தை விட பூமியின் மீது அதிகம் வேண்டப்படாத இடம் வேறு ஒன்றும் இல்லை. மற்ற வனாந்தரங்களைப் போல் அல்லாமல் இது குப்பையால் நிறைந்த பாலைவனம். அதாவது அதன் உப்புத்தன்மையால் செடிகள் வளர முடியாத குப்பை பாலைவனம். இதற்கு எந்த விதமான உயிரினங்களை உண்டு பண்ணும் திறனின்றி இழிவாக கருதப்பட்ட நிலமாக இருக்கிறது. வாழ்நாள் முழுவதையும் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக ஒப்புக்கொடுத்து மற்றவர்களுக்கு எதையும் கொடுக்காத தீயவர் ஒருவரின் காட்சியாகும். இன்றைக்கு உலகில் பலர் இப்படி எதற்கும் பயனில்லாத வறண்ட குப்பையால் நிறைந்த வாழ்க்கையை கொண்டுள்ளனர். சங்கீதக்காரன் இவர்களை காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பான் என்கிறார். நம்முடைய வாழ்க்கை சாத்தானோடு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாம் ஒன்றுக்கும் உதவாத நிலத்தைப் போல அல்லது பதரை போல இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய பாவ இயல்புகளில் எல்லாரும் சுய இச்சையுடையவராகவும் அன்பற்றவர்களாயும் இருக்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் மட்டுமே நம்மை மாற்ற முடியும். எசேக்கியேலில் ஜீவ தண்ணீர் தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மலை உச்சிகளின் மேலாகவும் விளிம்புகளின் அடியில் கீழாக இருண்ட வறட்சியான அராபாமா என்ற பயனற்ற நிலத்திற்கு ஓடி செல்வதை விவரிக்கும் பொழுது தேவனுடைய அன்பாகிய தண்ணீர் இருண்ட வறண்ட பாழ்நிலமாகிய நம்முடைய இருதயத்தில் பாய்வதன் காட்சியை நாம் கண்டு கொள்கிறோம் என விவரிக்கிறார். தேவன் ஒருவரே நமக்கு வாழ்வளிக்க முடியும். நம்முடைய வாழ்வு எவ்வளோ பயனற்று இருந்தாலும் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமது வாழ்க்கை பயனுள்ள ஜீவ தண்ணீர் ஓடுகிற நீரூற்றைப் போல மாற்ற அவரால் முடியும். ஒப்பு கொடுப்போம். ஜெபம். தேவனே, எங்கள் வாழ்க்கையை உமது ஜீவ தண்ணீரால் நிறைந்த பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றும். ஆமென்.